ஒரு நாள் முருகன்னு ஒரு பையன் சாலையில தனியா நடந்து போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கு? யாரோ நம்ம பின்னாடி வர மாதிரி வேற இருக்கே. இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே இந்த சாலையில காணோம். அப்படின்னு புலம்பிக்கிட்டே பயந்து நடுங்கி போய்கிட்டு இருந்தான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், தம்பே தம்பே, யாரு? யார் என்னைய கூப்பிட்டது? எனக்கு வழி தெரியலப்பா, என்னை கூட்டிட்டு போவியா? எங்க போகணும் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன்ப்பா, அதான் உனக்கு என்னை யாருன்னு தெரியல. நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் என்னைய கூட்டிட்டு போவியாப்பா? சரி வாங்க பாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். முருகனுக்கு ஏதோ சரியில்லைன்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. அவங்க சொன்ன வீட்டுக்கு அந்த பாட்டிய கூட்டிட்டு போனான். இதோ பாட்டி, நீங்க தேடி வந்த வீடு. டக்குன்னு முருகன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அம்மா, யாரு நீ? பேயா? அப்படின்னு கேட்டான். ஹா ஹா ஹா, ஆமா, உன்னை கடத்திட்டு போகதான் நான் வயசான உருவத்துல வந்தேன். முருகன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பேய்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, எங்க அப்பா அம்மா என்னை தேடுவாங்க, நான் எங்க வீட்டுக்கு போகணும். அப்படின்னு கெஞ்சினான். அதை பார்த்து பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பேய் ஆக்ரோஷமா அவனை தாக்க முன்னாடி வந்துச்சு. முருகன் டக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அப்பாடா, பேயிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம்.